பூமி வந்து பார்த்தா நட்சத்திரா சாதாரணமாக எடை போட்டு இவளை வந்து எங்கள் மம்மிக்கிட்ட மன்னிப்பு கேட்க வைப்பேன். இன்னைக்கு பாரு அவளுக்கு பர்த்டேவாக போகுது, இன்னைக்கு அவள் ரொம்ப மோசமாக அனுபவிக்க போகிறா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாரு. என்ன பிளான் என்ன எதுன்னு அவங்க தங்கச்சின்னு கேட்காதல்ல, நான் அப்புறமா சொல்கிறேன், எல்லாம் வந்துட்டு நடக்கும்போது பார்த்துப்பீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பூர்ணியோட ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு என்னடி ட்ரெஸ் மாற்றலையா, வெஸ்டர்ன் ட்ரெஸ் நீ என்ன போட போகிற ஏதுன்னு கேட்டிருக்காங்க. பூர்ணி இன்னைக்கு வந்துட்டு ட்ரெடிஷ்னல் டான்ஸாக ஆட போகிறா, நாட்டியமாக ஆட போகிறான்னு சொல்லுவாங்க. என்னது நாட்டியமா அப்படின்னு அவங்க ஃப்ரெண்டு இது பண்ணிகிட்டு இருக்க நாட்டியத்தை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஆளுங்களே இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கணும், இங்கெல்லாம் அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க, எங்களை மாதிரி வந்துட்டு ஆட தெரியணும்ல அப்படின்னு சொல்லிட்டு நட்சத்திரா வந்துட்டு வம்பிழுத்துட்ருக்காங்க. அப்புறமா வந்துட்டு நீ அதை பற்றியெல்லாம் பேசாதன்னு சொல்லிட்டு நாட்டியத்தோட புகழ் பற்றியெல்லாம் வந்துட்டு பூமி சொல்லிகிட்டு இருக்க. சரி நான் வந்துட்டு நீ உன்னால் வெஸ்டர்ன் ஆட முடியுமா எங்களை மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ உனக்கு சேலஞ்ச் பண்ணுறேன், ஆடி காமிச்சிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. அப்புறம் பாட்டு போட்டு நட்சத்திரம் அங்கேயே ஆடுறாங்க. கூட்டத்தில் இருக்கிறவங்க எல்லாம் வந்து பார்த்துட்ருக்காங்க. எல்லோரும் கிளாப் பண்ணுறாங்க. நட்சத்திரம் ஆடினோன்னா உன்னால் ஆட முடியுமான்னு சொல்லி கேட்க, வேணாவா உனக்கு அதெல்லாம் தெரியாது, நம்ம இங்கேருந்து எஸ்கேப் ஆகிடலாம்னு சொல்லிட்டு பூர்ணி வந்துட்டு சொல்கிறாங்க. நான் ஆடுறேன்னு சொல்லிட்டு பூமி முன்னாடி வந்துட்டு செம்மையாக வந்துட்டு நட்சத்திராவோட சூப்பராக ஆடிடுறாங்க. எல்லாருமே கிளாப் பண்ணிடுறாங்க. நான் இப்போ உன்னோட நடனத்தை ஆடிட்டேன், இப்போது என்னோட நடனத்தை ஆடுறேன்னு சொல்லிட்டு நாட்டியத்தை வந்துட்டு சூப்பராக ஆடுறாங்க. எல்லாருமே கிளாப் பண்ணி உண்மையிலே நல்லா ஆடினீங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ நான் ஆடிட்டேன் என்னோட கலையை, நீ இதை ஆட முடியுமான்னு சொல்லி கேட்க, நானும் ஆடுறேன்னு சொல்லிட்டு நட்சத்திரா போயிட்டு ஆட ட்ரை பண்ணுறாங்க. கீழே விழுந்துடுறாங்க. எல்லோரும் சிரிச்சிடுறாங்க கிண்டல் பண்ணி. நாட்டியத்தை எப்போவுமே தப்பாக இது பண்ணி சொல்லக்கூடாது, மற்ற கலையை உன்னோட கலையும் இதுதான், அதுக்காக வந்துட்டு மற்ற கலையை தாழ்த்தி பேசுகிறது ரொம்பவே தப்பு, அதை வந்துட்டு அது நம்ம அதுக்கப்புறம் நம்மளுக்கு அது வரவே வராது, உனக்கும் இதான் நடந்துச்சுன்ற மாதிரி சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. அப்புறம் பூமிக்கிட்ட வந்துட்டு சூப்பர், நீ உண்மையிலே நல்லா ஆடின பூமி, அதனால் நான் கண்டிப்பாக இன்றைக்கி வந்துட்டு நாட்டியம் தான் ஆட போகிறேன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டவொன்னே பூமி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இங்கே சரி ஆஃபீஸ்க்கு வந்திருக்காரு, அப்போ ஏதோ பேசிகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி நாட்டியம் கற்றுக் கொடுக்கறதுக்காக வந்துட்டு இன்னைக்கு பூர்ணி வந்துட்டு டான்ஸ் ஆட போகிறா நாட்டியத்துக்காக, அதுக்காக நான் அனுப்பிச்சி வச்சுருக்கேன் அந்த தையத்தக்காவை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா நானும் காலேஜ் போகிறேன், தங்கச்சி அக்காங்களையெல்லாம் என்கரேஜ் பண்ணணும்ல அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவரு ஒரு பக்கம் கிளம்புறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்துட்டு புடவைலாம் எடுத்து வச்சுட்ருக்காங்க ககனோட அம்மா. அப்போ வந்து அவங்க ஹஸ்பண்ட் வந்து அவங்க பர்த்டேக்கு ப்ரெசென்ட் பண்ண ஒரு புடவையை பார்த்து ஃபீல் பண்ணி உங்களோட நடந்ததில் என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துதுன்னு சொல்லி ஃபீல் பண்ணியிருக்காங்க. அப்போ காலிங் பெல் சத்தம் கேட்டவொன்னே போய் பார்க்குறாங்க. பார்த்தா அவங்க ஹஸ்பண்ட் வந்திருக்காரு. பார்த்தோன்னே ஷாக் ஆகி அப்படியே கண் கலங்கிடுறாங்க. நீங்கள் எப்படிங்கன்னு கேட்குறாங்க. அன்றைக்கி என்னால் வர முடியாமல் போச்சு, இந்த மாதிரி இந்துக்கு வந்துட்டு பொண்ணு பார்க்கறதுக்கு வந்திருந்தாங்க, அந்த கல்யாணம் நிச்சயம் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னோன்னா சந்தோஷமாயிடுறாங்க. அப்படியா நம்ம இந்து கல்யாணம் நடக்க போதான்னு சந்தோஷப்படுறாங்க. ஒரு நிச்சயம் இருங்கன்னு சொல்லிட்டு வீரோட வந்து புது புடவை வளையல் மஞ்சள் எல்லாம் வச்சு எடுத்துகிட்டு வராங்க. இதை இந்து கையில் கொடுத்துருங்கன்னு சொல்கிறாங்க. உன் ஆசீர்வாதம் இதுலையாவது கிடைக்குது, எனக்கு கண்டிப்பாக கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு சரி நான் கிளம்புறேன், போயிட்டு வரேன்னு சொல்ல மாட்டாங்க, ஏன்னா இங்கே வருவேனா இல்லையான்னு எனக்கு தெரியாது, உண்மையும் வந்து கஷ்டப்படுத்த மாட்டேன், அதனால நான் போகிறேன்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே வாசலில் காரை பார்த்த உடனே வந்துட்டு அபூர்வா கண்டுபிடிச்சிட்டு உடனே வீராவை அந்த இடத்துக்கு வர வச்சுடுறாங்க. கரெக்டாக கிருஷ்ண பிரகாஷ் வந்துட்டு வெளியே வந்தோடனே அவரை பார்த்தோன்னா அப்படி கோவமாக முறைக்கிறாங்க வீராவும் அபூர்வாவும். அப்புறம் நிறைய ஆளுங்க சுற்றி இருக்கிறாங்க. எங்கே அவள், இங்கே டீசெண்டான குடும்பங்களாக இருக்கிற இடம், எங்கே அவன்னு சொல்லி குகனோட அம்மாவை கூப்பிட்றாங்க. அவங்க வெளியே வந்து சத்தம் கேட்குதுன்னு வந்து பார்க்குறாங்க. ஏம்மா உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட இதுவே இல்லையா, ஏன்டி என் புருஷன் பின்னாடி நீ அடையிறா அப்படி இப்படின்னு வீரா ரொம்பவே கேவலமாக பேசிடுறாங்க. அப்படியெல்லாம் இல்லை, அவர் தான் வந்துட்டேன், பொய் சொல்லாத, உன் நெத்தியில் குங்குமம் கழிஞ்சிருக்கிறதுலேயே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அபூர்வா பேசிடுறாங்க. நெத்தியில் குங்குமம் வந்துட்டு எப்படி ஆயிருக்கும்னா அந்த புடவையோடு சேர்த்து குங்குமம் வச்சு கொடுப்பாங்க நம்ம குகனோட அம்மா. அப்போ அந்த குங்குமம் கையில் பட்டு அது இப்படி அவங்க நெத்தியில் இது பண்ணும்போது அங்கே அழிஞ்சு போன மாதிரி ஆகிடும். அதை கவனிக்கவும் மாட்டாங்க அவங்க. இதனால் ரொம்பவே மோசமாக பேசிடுவாங்க. இதனால் ரொம்பவே அப்செட் ஆகிடாங்க. போதுமா, இது இந்த பேருக்காக தான் இது பண்ணியிருந்தா இத்தனை வருஷமாக நீ இங்கே இருந்து தான் நான் இருந்தேன், தயவு செஞ்சு இங்கே வராதிங்க போயிடுங்கன்னு சொல்லி இது பண்ணுறாங்க. ரொம்ப நடிக்காதுன்னு சொல்லிட்டு வீரா ஒரு பக்கம் இது பண்ணிகிட்டு இருக்காங்க. என்னை விட்டுருங்க ப்ளீஸ் தயவு செஞ்சு அழுதுகிட்டே போய் கதவை சாத்திக்கிறாங்க. இங்கே பார்த்திங்கன்னா காலேஜ்லேருந்து கரெக்டாக கால் பண்ணுறாங்க ககனுக்கு. இந்த மாதிரி பூர்ணி டான்ஸ் ஆட போகிறாங்க, நீங்கள் வரையா ட்ரெடிஷ்னல் தான் ஆட போகிறேன்னு சொல்கிறாங்கன்னு சொல்ல, அவள் ஆடட்டும், நம்ம வந்துட்டு எப்படியும் வீடியோ அனுப்புவாங்க காலேஜ்லேருந்து, நான் அதில் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. உங்கள்கிட்டலாம் பேசுகிறதே வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. நம்ம பூமி ஒரு பக்கம் ககன் வந்துட்டு அவங்க அம்மாவை அவமானப்படுத்தினா அபூர்வா வீராவை பற்றி என்ன பண்ண போகிறாரு என்ன ஏதுன்றதை பொறுத்து பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க.